மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு வந்து இப்போ ஜாலி. தொடர்ந்து நம்ம சீரியஸான விஷயங்களையே பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா அட்மிஷன்னா சீரியஸான விஷயம் தானே. அதுக்கு நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸான விஷயமே பேசுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் பேசுகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கடந்துட்டு இருக்க டைம் பாருங்கள், இது மட்டும்தான் ஓரளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டைம். அதாவது இந்த +2 எக்ஸாமை முடிச்சுட்டு அதிலிருந்து காலேஜ் சேர்ந்து காலேஜ் முதல் நாள் போகிறீங்க பாருங்கள். இந்த இடைப்பட்ட மாதங்கள், இடைப்பட்ட நாட்கள் இருக்குது பாருங்கள். இது ஒன்று தான் கொஞ்சமாவது ஓரளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு, உங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸை பண்ணிக்கிறதுக்கான ஒரு கேப் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து நாளைக்கு அது எந்த டிகிரியாக இருக்கட்டும், எந்த மாதிரியான காலேஜாக இருக்கட்டும், எந்த மாதிரியான படிப்பாக இருக்கட்டும், ஒன்ஸ் காலேஜில் போய் சேர்ந்துட்ட பிறகு ரொட்டீன் வாழ்க்கை வந்து ஆரம்பமாயிடும். அது காலையில் டு சாயந்தரம், அப்புறம் அசைன்மெண்ட்ஸு, இன்டர்னல் டெஸ்ட்டு, செமஸ்டர் எக்ஸாம், மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சிலபஸ் நெருக்கடி வரும்போது சாட்டர்டேயும் கிளாஸஸ் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சண்டே ஒரு நாள் தான் அக்கடான கொஞ்சம் நேரம் படுக்கலாமான்னு கூட தோணும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த அகடமிக் லைஃப் ஆரம்பிச்சிட்டாலே வெக்கேஷனுங்கிறது கூட ஒரு சில நாட்கள் தான். அதுக்கு பிறகு அது கோர்ஸை முடிக்கிற வரைக்குமான ஒரு நான் ஸ்டாப் வாழ்க்கையினோட ஒரு ஓட்டமாக தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னாக்கா, இந்த காலகட்டம் இப்போ நீங்கள் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் நடந்து காலேஜுக்கு போகிற வரைக்குமான நாட்கள், அது எத்தனை நாட்களாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. அதாவது ஒரு மூவிக்கு என்ன படம் போகணுன்னு நினைக்கிறீங்களா போங்க, ஃப்ரெண்ட்ஸோடு எங்கெல்லாம் கொஞ்சம் சுற்றணுன்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் சுற்றுங்க, அப்பா அம்மாவோட எங்கெல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அல்லது ஃபேமிலியோடு எங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் இருக்கோ, ஒன்று ரிலாக்ஸேஷன், இன்னொன்று தனிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், இதுக்கெல்லாம் இப்போ ரொம்ப நாளாக டைம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கான தனிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்திக்கிற ஒரு டைமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்கலாம், சார் ஏற்கனவே வாழ்க்கை டென்ஷனாக ஓடிட்டுருக்கு, மார்க்ஸ் வேறு ஓரளவுக்கு தான் இருக்குது, நானே இந்த சீட்டு கிடைக்குமா அந்த சீட்டு கிடைக்குமான்னு கவலையில் இருக்கேன், இங்கே போகுமான்னு இதில் நீங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இது வந்து பட் 24 மணி நேரம் கவலைப்பட்டு இருக்கிறதால, 24 மணி நேரமும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறதால எந்த ப்ரொடக்டிவ் வேலையும் நடந்துட போகிறது கிடையாது. அது ஒரு பகுதி. அட்மிஷனுக்காக வேலை பார்க்கறது, அட்மிஷனுக்காக உழைக்கிறது, அட்மிஷனுக்காக முயற்சிகள் எடுக்கிறதுங்கிறது ஒரு நாளுடைய சிறு பகுதி நேரம்தான். பெரும்பகுதி நேரம் இருக்குது பாருங்கள், அதை ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அதை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இந்த நாட்கள் ஓடிடும். நாளைக்கு ஒன்ஸ் நம்ம கோர்ஸ்னு உள்ளே போயிட்ட பிறகு பார்த்திங்கன்னா மூச்சோட கூட நேரம் இருக்காது. அதனால் லைஃப்பில் ஏதாவது ஒரு டைம் அப்படின்னா இப்போ தான் அந்த ஜாலி, அதை பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடை விட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.